வணக்கம் ஐயா. ஆ, வாழ்க வளமுடன். ஆ, ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஆ, ஞானமும் ஞானமும் அனுபவமும் வந்து வேறு வேறா? இல்ல அ ஒண்ணான்றது ஒரு கேள்விங்க ஐயா. இன்னொன்னு இப்போ இன்னொரு கேள்வி வந்து, இப்போ ஞானிகள் வந்து அவங்க வந்து ஞானம் அடைஞ்சிட்டுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ம், காரணம் ஆ, என்னவாங்க ஐயா இருக்கும்? இப்போ தன்னை விடவும் அவங்களுடைய ம். அனுபவம் வந்து தன்னை விடவும் அனுபவம் அதிகமா பெ பெற்றிருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதனால ஞானி இல்லன்றது அந்த உணர்வான்றது ம். சரி. இருக்குங்க ஐயா. ஞானமும் அனுபவமும் வேறு வேறா? அ, அனுபவம் வேறு, ஞானம் என்பது வேறு. அனுபவம் என்பது புலன் வழியாக பெற்று பதியக்கூடியது அனுபவம். ஞானம் என்பது நிலையாக இருக்கக்கூடியதில் நிலைப்பது. அப்ப அனுபவம் என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. முதல் கேள்வி. சரி. 2வது கேள்வி, ஞானம் பெற்று விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்கள விட இவங்க மேல போயிட்டாங்களேன்னு அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று அவரிடம் நீங்கள் ஏன் போய் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அங்க போய் சொல்றீங்கன்னா, நீங்க ஞானம் அடையவில்லை என்று அர்த்தம். அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று சொன்னால், அவரும் ஞானம் அடையவில்லை என்று அர்த்தம். இருவருமே ஞானம் அடையவில்லை என்பதுதான் உண்மை. ம். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க ஆ, வளமுடன். நல்லது, நல்லது. சிறந்த கேள்வி, சிறந்த பதில் ஐயா. ஐயா, என்னுடைய புரிதல் என்னன்னா, இப்ப ஞானிகள் இப்போ எல்லாருமே நான் ஞானம் அடைந்த பிறகு ம், நான் ம். ஞானம் அடைந்து விட்டேன் என்ற நிலையை அவர்கள் சொல்லாமல் இருப்பதுதான் ஞானம் பெற்றதற்கான அறிகுறி என்று நினைக்கிறேன் ஐயா. சொல்லாமல் இருப்பதுதான் அறிகுறி என்று சொன்னால், நான் இன்னையிலிருந்து நான் அப்படி பேசுவதை நிறுத்திவிட்டால், கண்மணி ஐயா ஞானம் அடைந்து விட்டார் என்று நீங்க சொல்லிடுவீங்களா? இல்ல, பேச்சு நிறுத்தது இல்லைங்கய்யா. சரி. தனக்குள்ளேயே உணர்வது, அதுதான் ஞானம் அடைந்து விட்டேன் என்பதை தனக்குள்ளே உணர்ந்தாலே போதும் அல்லவா? அவர் அது தனக்குள்ள மற்றவர்களுக்கு உணர்ந்துட்டாரு. அதை அவர் அடைந்து விட்டார் என்று நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? மத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கய்யா. இல்ல, அவங்க நீங்க சொல்ல வேண்டாம். இப்ப ஒருவர் ஞானம் அடைந்து விட்டார் என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது? அவர் அன்பும் நாங்க அவர்ட்ட போய் கருணையோடும் கேட்க இருந்தாலே வேண்டாம். போதும். ஆமா, ஆ, அவர் அவர் அன்பும் கருணையோடும் இருந்தாலே போதும். அன்பும் கருணையோடு, நம்மளும் தான் அன்பும் கருணையோடு இருக்கிறோம். இது ஆனால் பற்றோடு இருக்கக்கூடியது. அது இல்ல, பற்று இல்லாமல் இருக்க அன்பும் கருணையோடு 100% அன்பும் கருணையோடு இருப்பது. பொது நலன் கருதி. அப்படி ஒரு நலமும் இல்ல, பொது நலம் கருதி அப்படின்னு சொன்னாலே அங்க போச்சு. மகரிஷி எல்லாம் பொது நலம் கருதி உலக சமாதானம் வேணும்னு சொன்னதுனாலதான் அவருக்கு ஞானத்துக்கு போகல. அவரு முழுமையான ஞானத்துக்கெல்லாம் அவர் போகல. முழுமையான ஞானத்துக்கு போயிருந்தாருன்னா ஏன் ஜெகஜி ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்? ஏன் பொது நலம்னு நீங்க வந்துட்டீங்கனாலே எல்லை கட்டிட்டீங்க. ஓ ஓ அதான் அப்ப அந்த பிரபஞ்ச அலை விரிந்து நிற்கணும். அந்த மகான்களுக்கு மேலாக ஆஹ் நிற்கணும். அந்த ஞானம் என்ற நிலை அடைந்தவர்கள் அன்பும் அன்பும் கருணையுமாக இருப்பார்கள். அவ்வளவுதான். அந்த அப்படி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்துதான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, அவர்கள் சொல்லவும் முடியாது. நம்மளும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நிலையில தான் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய இதை தொடர்ந்து ஒரு கேள்வி. இப்போ நம்ம புத்தர் என்னும் போதுமே ம், உங்களுக்கு அவருடைய அந்த தெய்வீக தன்மை தேஜஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ம், அவருடைய ஆறாவுடைய அலைச்சுழல். அப்ப ம், அவர் ம், சொல்லல, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு அவர் சொன்னதாக தெரியவில்லை எனக்கு. ம், அது நான் படிக்கல அனுபவம். பட் ம். அவர் அந்த உருவம் நினைச்சா கூட நமக்கு அவர் ஞானம் அடைந்தவர் என்ற ஒரு நமக்குள்ள ஒரு உண்மை தெரியுது இல்லைங்களா? அவர் அதாவது சொல்லல. இப்ப நம்ம என்ன நம்ம எப்படி பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம். நம்மளை விட ஓரளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு அவங்க இருக்கும் பொழுது, சரி அவங்க உயர்ந்த நிலையில நமக்கு முன்னாடி அவங்க பயணிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆஹ், நமக்கு மேல இருக்கிறவங்கள அவங்கள இவர் ஞானம் அடைந்து விட்டாருன்னு சொல்லி இவங்களே சொல்லி 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 அவருக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவரும் ஆமாம் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னு சொன்னோம்னா, இவங்க எல்லா பேரும் ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன்னு எல்லாரும் போய் காலில் விழுகார். அவங்களுக்கு அந்த மதிப்புக்கு அந்த மயக்கத்தில் அவரும் ஆமாம் என்று சொல்லி விடுகிறார். அப்ப ஒரு ஞானம் அடைந்து விட்டார் என்று சொன்னாலும் அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் போய் நீங்க போய்
ஐயா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு நீங்க போய் அவரை வணங்கினாலும் அதையும் அவர் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு, அதுலயும் மயங்க மாட்டார். ஆமாங்க. இப்ப அப்படி அம்மா ஒரு இருக்கும். கதை சொன்னாங்க தெரியுங்களா? கம்மல் கதையில அவருக்கு ஆ, பொண்ணும் மண்ணும் ஒன்றேதான், ஓடும் அதுவும் ஆ, ஒன்றேதான். ஆமா மிகச்சிறந்த ஆமா. அற்புதம். அந்த நிலைக்கு ம், வருவதற்கு யாரும் ம், தயாரா ம், இருக்க மாட்டாங்க. அது இந்த காலத்துல இத பின்னாடிதான் ஓடுவாங்க. ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் வாழ்வியலிலாவது நீங்கள் சிறந்து ம். விளங்கி ஒரு ஞான மார்க்கத்தை அடைய என்று நாம நம்ம நம்ம பயணிக்கலாம். இப்ப நம்ம இப்ப ஞானத்தை அடையறதெல்லாம் இருக்கட்டும். இருக்கிற கர்ம வினையை குறைத்து துன்பம் ம். இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால், ஆரோக்கியமான நிச்சயமா ஆஹ் துன்பம் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வு வாழ்ந்தால் போதும் வாழ்ந்தாலே போதும் போதுங்க. போதும். நிச்சயமாக அவர்களுடைய கர்ம வினையெல்லாம் ஐயா கழிந்து வாழ்க அதுக்கு ஏன்னா வளமுடன். வாழ்க நன்றி ஐயா. வளமுடன். சொல்லுங்க. ஐயா சரியா நான் அந்த பாயிண்ட சொல்ல நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. துன்பம் அஹ் இல்லாமல் வாழ்வதுதான் ஞானம் நான் சொல்றேங்க. சரியா? ஆஹ் யார் ஒரு ஆஹ் துன்பம் இல்லாம வாழறாரோ அவரு ஞானம் அடைந்தார். அவரு ஆமா. துன்பம் இருக்கா இல்லையான்றது எனக்கும் தெரியாது. உண்மையிலேயே துன்பப்படுறாரு அவரு மன ரீதியாக அது துன்பப்படுறாரா, உடல் அது துன்பப்படுறாரா எனக்கு தெரியும். புறத்தில் இருக்கக்கூடிய துன்பம் இல்லாமல் இருக்கலாம், அகத்தில் துன்பம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுதான். ஆஹ் அவர் இப்போ அவர் அதாவது ஞானம் என்ற நிலையை அடைந்தவர் துன்பம் என்ற உணர்வை உணர மாட்டார். மாட்டார். கரெக்ட்டுங்க. அதுதான் ஆஹ் நான் ஆமா அதுதான் பாட்டம் ஆமா லைன். ஆமா. ம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க சிறப்பு ஞானம் வளமுடன். பற்றி சிறப்பு ஐயா. விளக்கங்கள் ஆமா எல்லாம் எத்தனை சொல்லுங்க. சொன்னாலும் ஐயா எத்தனை வந்து யாரு துன்பம் இல்லாமல் இருக்கிறாரு. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. இல்ல இந்த புத்தர் போதனைகள்ல அவர் சொல்வாரு, எந்த ஆஹ் ஒரு உம், நிலையில எந்த ஒரு நேரத்திலையும் கோபப்படாமல் ஆஹ் கோபப்படாம இருக்கிறவங்க தான் ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னு ஒரு புத்தருடைய பொன்மொழிகள்ல சொல்லுவாங்க. அப்போ ஆஹ் ஆஹ் அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு பற்றும் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு தானே கோபம் ஒண்ணு வராது. ஆமா. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படாமல் இருப்பவர் கோபப்படாம அந்த ஞானம் என்பதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு நிலையை தகுதியை அடைந்து அடைந்து விட்டார். விட்டார். ஒரு தகுதியை நிலையை அடைந்து அடைந்து விட்டார், அவ்வளவுதான். ஆஹ் அது ஆஹ் அது ஒன் ஆஃப் த கேட்டகரி. இப்ப ஒருத்தருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா ஒரு 10 வகையில பாக்குறோம். அதுல முதல் குவாலிபிகேஷன்ல குவாலிஃபை ஆயிட்டார். அதுபோல இவரு அந்த அந்த ஒரு குவாலிபிகேஷன் ஆயிடுச்சு, அது முழு ஞானம் சொல்ல முடியாது. உம் அதுபோல எல்லா நிலைகளிலும் அவர் இருக்கணும். இருக்கணும். அவர் பொன்மொழியில ஒண்ணு மட்டும் எடுத்து இங்க நமக்கு போட்டாங்க வெளியில. அது ஒண்ணு மட்டும் இருந்தாலே ஞானம்னு சொல்லிட முடியாது. சொல்லிடும். ஓ சரி சரி சரிங்க. அது அந்த 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 ஞானம் என்ற நிலையில் அது ஒரு பகுதி. ம் வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வாழ்க இந்த வளமுடன். புத்தர் போதனைகளை நிறைய பேர் நம்ம ஆன்மீகத்துல கோட் பண்ணி பேசுறாங்க. ஆனா ம். புத்தர் அவரு எத்தனை 800 வருஷம் முன்னாடி அவருக்கு பாலி லாங்குவேஜ்ல எழுதினாரு. அதுக்கப்புறம் ஆ, பல ஆயிரம் சீடர்கள் வழியாக அந்த போதனைகள் எல்லாம் வழிமொழியப்பட்டு கடைசியில இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. அது எந்த ஆ. அளவுக்கு அவருதான் அதைத்தான் சொன்னாரான்றதே இப்போ தெரியல. இப்போ இப்ப ஆய்வு பண்ண முடியல. மகரிஷியினுடைய போதனைகள் 17 வருஷத்திலேயே மாற்றப்பட்டு விட்டது. புத்தர்கள் ஆமா. சொன்ன போதனை இதெல்லாம் புத்தர் சொன்னதான்னு நமக்கு தெரியாது. 800 வருஷம் முன்னாடி அவரு சொன்னதா புனையப்பட்டதா கூட இருக்கலாம். பட் அதை பத்தி ஆஹ் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது ஆமா. இன்னும் இப்ப அண்மையின் வாழ்ந்த நம்ம 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 ரமண மகரிஷி அவர் இந்த ஆமா. செல்ஃப் என்கொயரியில என்ன சொல்றாருங்க. இப்ப ம். ரீசெண்டா நான் அந்த சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோல கேட்டேன். அவர் நீ அடுத்தவனை பத்தி பார்க்காத, நீ யாரை திருத்தறதுக்கு போவாத, முதல்ல நீ சரி. நீ என்னைக்கு உன்னை உணர்றியோ அப்போ நீ சமுதாய சேவை அப்ப என்ன யாரோ நிறைய அவரோட ஃபாலோவர்ஸ் கேட்டாங்களாம். நீங்க செல்ஃப் என்கொயரிட்டே நான் இருந்தா அப்ப நான் சமுதாயத்தை எதுவும் தெரிவிக்க முடியாது, சமுதாயத்துக்கு எந்த நல்லது செய்ய முடியாது. அப்படி நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம்ப்பா. நீ உன்னை உணர்ந்துட்டீங்கன்னா உனக்கு நீ சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுக்கான வழி தானா கிடைக்கும். அதை நீ பார்த்து செஞ்சுட்டு போ. முதல்ல நீ என்னைக்கு உன்னை உணர்றியோ அதுக்கப்புறமா நீ சமுதாயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த சமுதாய உணர்வுக்கு வந்துட்டோம்னாலே அங்க எல்லை கட்டிட்டோம்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இப்ப அம்மா பொதுநலம் கருதின்னு சொன்னாங்க, அதை நீங்க எல்லை கட்டின்னு சொல்றீங்க. ஆமா, எல்லை கட்டி தான் இருக்கும் அது. அதனால சமுதாய நலன் வந்தவங்க எல்லா பேருமே கஷ்டப்பட்டிருக்காங்க, துன்பப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம தமிழானந்த செய்யற சேவை இல்லை என்ன எந்த கணக்குல வைக்கிறது? நாம நம்ம ஒரு புரிதல், ஒரு அறிதல் புரிதல் என்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். அப்போ இது தேவையாதான் இருக்குது. நம்ம இதெல்லாம் இன்னும் அறியவில்லை, முழுமையாக அறியவில்லை. அதாவதுங்க இப்போ நீங்க இப்ப நாம செய்யறது கர்ம வினை கழிக்கிறதுங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ நீங்க இது எப்படின்னா அந்த அவங்க கர்ம இது அது சமுதாயத்துக்கு வந்ததுங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு ஞானம் என்ற ஒரு நிலையை அடைந்து விட்டார் என்று வச்சுக்கோங்க. அப்ப அவர் ஞானம் என்ற நிலையை அடைந்து விட்டேன், இது எல்லோரும் அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க அப்ப சமுதாயத்துக்கு இறங்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஞானம் என்ற நிலையை அடைந்த பிறகு நான் தான் முதல்ல அடைஞ்சிட்டேன், மற்றவங்களையும் கூட்டு போகணும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிருது அவருக்கு, நாம தான் இவங்க எல்லாம் இன்னும் அடையல, நான் அடைஞ்சிருக்கேன்னு ஒரு தன்முனைப்பு வந்துருது. அங்க ஒரு தன்முனை முளைச்சிடும். அதுதான் அந்த ஞானம் பெறுவதற்கான இறுதி நிலையில ஒரு தன்முனைப்பு முளைக்கும். அந்த தன்முனைப்பை யார் வெல்றாரோ அவர் தான் ஞானத்தை. அந்த தன்முனைப்புனாலதான் அவங்க சமுதாயத்துக்கு வர்றாங்க, இல்லாட்டி சமுதாயத்துக்கு வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. சரியா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன கருத்துக்கள்ல நம்ம தவம் முடிஞ்சு வெளியில வந்து நீங்க அந்த மரத்தின் குயில் போகும் காட்சி, இயற்கை காட்சி, அடுத்து அந்த கனிகள், மரங்கள், பூக்கள் அதெல்லாம் பாருங்க. அந்த சூரியனுடைய அதிகாலை ஆரஞ்சு கதிர்களை காணுங்க. எப்படி அந்த ஒரு தாயை பிரிந்த குழந்தையை அணைக்கும் அதாவது குழந்தையை அணைக்கும் தாய் போல வரக்கூடிய சூரிய கதிர்களை பாருங்கன்னு சொன்னாங்க. அது நிறைய பேர் இன்னைக்கு பாக்குறாங்களான்றது தெரியல, கேள்வியாதான் இருக்கும். அடிக்கடி நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரசித்தல், அந்த ரசித்தல் என்பது ஒரு ஆழமான ஒரு பதிவாக அனைவருக்குள்ளும் அமைய வேண்டும். இந்த இயற்கை காட்சிகளை ரசித்தாலே உங்கள் மனம் பறந்து விரிந்த நிலையில் விசாலமாக இருக்கும். அன்பும் கருணையும் அந்த முழுமையான ரசித்தல் என்பதுக்கும் இந்த கர்ம வினைதான் தடையா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்மவினை இருக்கிற வரைக்கும் நீங்க அதை ரசித்தல் நிலைக்கே போக முடியாது. சரிதானுங்கய்யா? வாழ்க்கை வளமுடன். அந்த ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அந்த கர்மவினை பதிவு என்ன பண்ணோம்னா, நீ எதை ரசிக்க விலை கொடுத்து வாங்கிருன்னு சொல்லும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அந்த கர்மவினை நம்ம எண்ணங்களை ரசிக்கும் தன்மையை கட் பண்ணி விட்டுறோம். கர்மவினை குறையாமல் நாம ரசித்தல் என்பது முடியாது. இன்னைக்கு நம்ம ரசித்தல்ங்கிறது மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் நம்மளாலே ரசிக்க முடியுமானா அதை கெடுக்கிறதுக்கு நம்மளுடைய பதிவு வரும். கர்மவினை குறையாமல் ரசித்தல் என்பதும் முடியாது. இப்ப நம்மலாம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குரிய அதாவது அது கொஞ்சம் 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 ரசிக்கிறது போனோம்னா எவ்வளவு கர்மவினையை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ரசிக்க முடியும். ஐயா, அந்த ரசித்தல் என்ற நிலைக்கு வந்தாலே உங்களுக்கு மனம் பறந்து விரிந்த நிலையில் வரும். அது தொடரத்தான் நினைக்கும். அது இன்பம் அதாவது அந்த இன்பம் வந்து துன்பம் தராத ஒரு இன்பம், மகிழ்ச்சியாக கொடுக்கும். இப்ப ஒரு மலரை இல்ல, நீங்க ரசித்தல் வந்தாலே கிடைச்சிடும், ரைட்டு. நீங்க ரசித்தல்னு நீங்க சொல்றீங்க, அது உண்மையிலேயே ரசித்தலா? அது எப்ப நடக்கும்? கர்மவினை குறைஞ்சிருந்தாதான் உண்மையிலேயே நம்ம ரசித்தல்ங்கிறதுக்குள்ள போறோம். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரசிக்கிறோம், ரசிச்சுட்டு சில பேர் உடனே அதை அடையணும்னு நினைக்கிறான், சில பேர் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அதை வாங்கிடுவோம். அப்ப அந்த பிளைண்டா ரசிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூக்குத்தியை தூக்கி போட்ட மாதிரி, அந்த தோட்டை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இப்ப நம்ம கையில கொடுக்குறோம், நம்மளால அதை அப்படி தூக்கி போட முடியுமா? முடியாது. போகலாம். ஓகே. இப்ப காதுல ஒரு தோடு இருக்கு, அதை கலட்டி அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படி தூக்கி ஆத்துக்குள்ள போட முடியுமா உங்களால? அப்ப நம்மளுடைய ரசித்தல் என்பது ஒரு எல்லை கட்டிய ரசித்தலாகத்தான் இருக்கிறதே தவிர அந்த பூரணமான ரசித்தல்ங்கிறதுக்கு வரல. சொல்லிடுறேன். அதாவது காட்சியினை நேரடியாக ரசித்தல் ஒன்று. ஐயா இன்னொன்னு சொல்லுவாரு, அதே காட்சியினை புலன் கடந்த உணர்விலே ரசித்தல் என்று ஒன்றுன்னு சொல்லுவாரு. அதை நம்ம இதுல புக்ல கூட எழுதிருக்கோம். இந்த ரசித்தல இப்படி கிளாசிஃபை பண்ணி பார்க்கணும். நேரடியா பார்த்து ரசிக்கிறதெல்லாம் ரசிக்கல் கிடையாது, நம்ம புலன் கடந்த உணர்வுக்கு போய் ரசிக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு ஐயா. இல்லைங்க, இப்ப இன்னொரு மாதிரி சொல்லுவோம். இப்ப ஏதோ ஒரு காட்சியை அப்படியே ரசிச்சிட்டோம், ரைட்டா? அந்த ரசிச்சிட்டோம். இப்ப அந்த ரசிச்ச காட்சி நம்ம கிட்ட இருக்கு,
நம்ம அந்த இடத்துக்கு போனப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்து ரசிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல அது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் மட்டும்தான் அந்த இடத்துல ரசிக்கிறோம். அந்த இடத்துல அப்ப அந்த இடத்துல மீண்டும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னோம்னா எல்லை கட்டிட்டோம்னு அர்த்தம். இப்போ ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு தடவை நம்ம மணாலி போயிட்டு வந்துட்டோம், ரசிச்சிட்டோம். இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது, ரைட்டு. இது எத்தனை தடவை நினைக்க முடியும்? அது 10 தடவை நினைச்சு பார்த்தாச்சு. இது முதல் தடவை நினைக்கிறப்ப இருந்தது, 10வது தடவை நினைக்கிறப்ப என்னாச்சு? அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சா? இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் இப்ப அந்த ரசித்தல்ங்கிறது மீண்டும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம எண்ணம் வந்துருச்சுன்னா அதுல எல்லாம் கட்டிட்டோம்னு அர்த்தம். அது எத்தனை தடவை வேணாலும் ரசிக்கலாம். ஆனா நம்ம பொதுவா என்ன பண்ணிடுவோம்னா, இன்னொரு தடவை அங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அப்ப உண்மையான ரசித்தல்ங்கிறது அது ஒரு ஸ்டேட்டு. அதை நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண என்னாலே முடியல. ஏன்னா உண்மையிலே ரசிச்சிருந்தா தானே நம்மளாலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நல்லது ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சில கேள்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குங்க ஐயா. அதே மாதிரி வாழ்க மலம் வளமுடன். பேசுவதாக ஒரு காணா காட்சி நீங்க ஐயா அதை சொன்னீங்க. உண்மையிலேயே அந்த பாடல் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியது. நிச்சயமாக அவர் எப்படி அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த மலரே மலரே பாடலுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுக்களும் அந்த பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோத்தோடும் நாடகத்தோர் கட்டமும் எந்த தோற்றமும் அந்த வரிகள்லாம் அப்படி நமக்கு அந்த தவநிலைக்கு கொண்டு போகுது. இப்படி ஒரு அண்ட கோடிகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. நிறைய பாடல்கள் மகரிஷியோடது அப்படி கொண்டு போகுதுங்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு கருத்து அந்த ராஜா கதையும் சொன்னாங்க. மிக அற்புதமான தெளிவான விளக்கம். அம்மா எங்கெங்கயோ தேடி எடுத்திருக்காங்க. வள்ளலார் இதை பத்தியும் குறிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு சிறந்த சொற்பொழிவாக இன்று இருந்தது சிந்தனை உரை. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அந்த அளவுக்கு ஒரு பேராசிரியரால் தான் முடியும். நல்ல ஒரு உங்களுடைய ஆழ்ந்த தெளிவு இருந்தது. அதுல அதற்கு ஐயா கொடுத்த விளக்கமும் மிக அற்புதமாக இருந்தது. எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பா நாம என்ன சொல்லணும்னா, அன்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லா நிலைமையிலும் அடிக்கடி சொல்லக்கூடியது அந்த அன்பும் கருணையோடும் இருக்கும். அதுக்குத்தான் நமக்கு இரண்டொழுக்க பண்பாட்டை மகர்ஷி அவர்கள் அற்புதமாக வழங்கியுள்ளார்கள். மந்திர வார்த்தைகளாக அதையே நாம் பிரயோகிப்போம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு என்ன சந்தேகம்னாங்கய்யா, இப்ப மகரிஷி ஞானத்துல தெரிந்த ஒன்னதான் நமக்கு கர்மயோகமாக கொடுத்து அவருடைய அவரு அந்த கர்மாவை செய்யணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காருங்கும் போது அவரு முழு ஞானம் அடையல நம்ம எப்படிங்கய்யா சொல்றோம்? எனக்கு அதான் புரியலைங்கய்யா. அதாவது அவரை நம்ம தத்துவ ஞானின்னு சொல்றோம். ஆமாங்கய்யா, தத்துவ ஞானின்னு சொல்லிட்டோம். அவர் ஞானம் அடைஞ்ச நிலை அப்படிங்கிறதுங்கிறது அவர் சொல்லல. நான் ஞானம் அடைந்து விட்டேன் அவரும் சொல்லல. அவர் தத்துவத்தில் ஞானம் அடைந்தார். தத்துவ ஞானம். அவர் தத்துவ ஞானின்னு தான் நம்ம பேர் சொல்றோம். ஏன்னு கேட்டா, இப்போ அவருக்கும் இந்த இந்த சமுதாயத்துல இதை மாத்தணும் அதை மாத்தணும்னு ஒரு பெண்டிங்ல வச்சிருந்தார் பாருங்க. அந்த கர்மயத்துல அந்த பெண்டிங் இருந்துச்சு. அதுதான் ஆனா சிறந்த உழைப்புன்னு கீதையில கூட கிருஷ்ணர்கிட்ட சொல்றாருன்னா, பார்த்தா நீ உன் குடும்பத்துக்காக செய்யாத நாட்டுக்கு எது நல்லதுன்னு செஞ்சினா போர்ல வெற்றி அடைவ, நீ உன் குடும்பத்துக்கு நினைச்சு போராடினா நீ தோல்வி அடைஞ்சிருவ, இன்றே இறப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிங்கும் போது அது ஞானம் கிடைச்சது அர்த்தம் இல்லை எங்கயா? அது வெற்றி பெறுவதுதான். அது ஞானம் அடைவதல் கிடையாது. அது வெற்றி பெறுவதற்கு. வெற்றி பெறுவது வேறு. வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம பதிவு கழிச்சு ஒரு பதிவை குறைச்சு நம்ம துன்பத்தை குறைச்சு வாழ்வதுங்கிறதே ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி தான். ஆனா கண்டிப்பா ஞானம்ங்கிறத நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளால முடியாது. அந்த நிலையில சம லெவல்ல இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி சொல்ல முடியாது. ஒரு படி கீழே ரமணர் சமுதாயத்துல எதையும் மாத்தணும்னு எந்த முயற்சியும் அவர் எடுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காண்டார்.
ம். சமுதாயத்துக்கு இதுக்குள்ள வரவே இல்லை அவர். அப்ப அந்த ஏக்கம் இருந்தாவே அவர் ஞானத்தை முழுசா நம்ம அடையாம அந்த ஒரு திருப்தி இல்லாத அது மனநிலையோட அது தான் பெண்டிங். பிரபஞ்சத்துல இருப்பாரு. அது பெண்டிங்ல தான் இருக்குது. வள்ளலாரும் அந்த பெண்டிங்ல தானே போனாரு. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிதான் அப்ப அவருமே அங்க பெண்டிங்ல தானே போனாரு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அப்ப மீண்டும் அவர் வந்தாரு. அப்ப மகரிஷி இப்ப பெண்டிங்ல தான் போயிருக்காரு. உங்களை விட்டுட்டு அவர் போயிடாதீங்க. சொல்லியிருக்காரு. அவர் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்னாரு. மகரிஷி என்ன சொன்னாரு? ஒரு 10 பேரையாவது இந்த நிலையில பார்க்கணும்னு நினைச்சு ஒருத்தர் கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. விவேகானந்தர் அதாங்கய்யா சொல்லிட்டு போனாரு. நான் 100 இளைஞர்களை கொடுத்தா இந்தியாவே மாத்தி காட்டுவேனாரு. அன்னைக்கு 100 பேர் யாருமே சேரல அப்ப இவங்க அப்படின்ட்டாரு. எல்லாமே திரும்ப மீண்டும் 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 இங்க ஏதாவது ஒரு உடலின் மூலமாக அவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு இன்னும் அது நிறைவு பெறவில்லை. அவங்க இன்னும் வந்து இறைநிலையை வந்து முழுசா போய் சேராம அந்த பிரபஞ்சத்திலேயே ஐக்கியமாயி இருக்காங்க. அப்படிதான் இருப்பாங்க. அதுதாங்க இப்ப அது எனக்கு கிளாரிபிகேஷன் ஆகாத உங்ககிட்ட பேசும்போது தாங்க ஆகுது. அதான் கேட்டேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அமிர்தா அம்மா வாழ்க வளமுடன். மைக் ஒன் டைம் டச் பண்ணிக்கோங்கம்மா அமிர்தா. ஐயா வணக்கம் ஐயா. நான் கார்த்திக் பேசுறேங்க ஐயா. வாழ்க. இன்னொரு கேள்வி வந்துங்க ஐயா. இப்போ இந்த திருக்குறள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த குறள் வந்து அவங்க வள்ளுவர் அவங்க எழுதினது வந்து அவங்களுடைய மெய்யுணர்வின் அந்த அனுபவம், அந்த அந்த மெய் உணர்வு உண்மைன்றதுக்கு ஆதாரமா அந்த அவங்களுடைய அனுபவம் அததானே அவங்க திருக்குறளா எழுதியிருப்பாங்க. அப்போ அவருடைய ஃப்ரீக்வன்சில எழுதியிருப்பாரு. ஒரு ஃப்ரீக்வன்சில எழுதியிருப்பாரு. ஓகேங்க ஐயா. அந்த அப்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மகரிஷி அவங்களும் வந்து இப்போ அந்த உணர்வினுடைய மெய் உணர்வினுடைய அந்த உணர்வை பெற்று அதோடைய அனுபவத்துல அந்த அனுபவம் பெற்றுதான் அந்த பொருளையும் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆமா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனோம்னா நமக்குமே அது தெரியும். மகரிஷி அதுக்கு 1 மாச காலம் எடுத்தார். அந்த மௌன காலத்துல தவத்துல இருந்து அந்த ஃப்ரீக்வன்சியில வந்து அத இதுக்கு விளக்கம் தேடுறாரு. அப்ப கிடைக்குது. புரியுதுங்க ஐயா. அந்த அந்த மெய்யுணர்வின் அந்த அனுபவம் அந்த அந்த உணர்வுக்கு உண்மைன்றதுக்கான அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் இல்லைங்க ஐயா? அதாவதுங்க இப்போ அந்த குறளை படிச்சுட்டு நாம வந்து வள்ளுவர்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இல்லாம நம்ம ஃப்ரீக்வன்சில எழுதினோம்னா இதுக்கு நமக்கு என்ன பொருள் தெரியுதோ அது மாதிரிதான் எழுதுவோம். ஓகேங்க ஐயா. வள்ளுவர் என்ன நிலையில இருந்து எழுதினாரோ அந்த நிலையில இருந்து நம்ம அதை பார்த்தாதான் அதனுடைய உண்மை பொருள் தெரியுங்கிறது மகிழ்ச்சி சொன்னது. நன்றிங்க ஐயா. அடுத்து தமிழ் ஆனந்தம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கேக்கலையா? ஐயா சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? இப்போ வந்து துன்பம் இல்லாம வாழ முடியுமா ஐயா? இப்போ மனதில் உடலாலும் சரி மனதாலும் சரி துன்பம் இல்லாம வாழ முடியுமா? பிகாஸ் நம்ம துன்பம் எல்லாம் வாழ முடியும். நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே. அதான் ஏன் இப்போ கர்மமுனை ஃபுல்லா போயிடுச்சுன்னா நம்ம வந்து உயிரோடு இருப்போமா இந்த உலகத்துல? அது கொஸ்டின். ரைட்டு. நீங்க கர்ம வினை முழுசும் போயிட்டாதானான்னு இல்ல, கர்ம வினை நீங்க ஓரளவுக்கு அந்த டென்சிட்டியை குறைச்சிட்டாலே துன்பம் வராது. அப்படிங்களா ஐயா? நான் முழுசா போயிட்டோடனே இருக்க மாட்டோம். நீங்க இந்த கேள்வி முழுசா போயிட்டா நம்ம இருக்க மாட்டோங்க, அது வேற. இப்ப கர்ம வினை கேட்க மாட்டாங்க இல்லையா? ஹலோ ஐயா, அம்மா கேட்க மாட்டாங்க இல்லையா? டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கே வரமாட்டாங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்ப கர்ம வினையோடைய டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா எப்படி குறைஞ்சிருக்கும்? நாம புண்ணியம் செஞ்சுதான் அது குறைஞ்சிருக்கும். ஆமா ஐயா. இப்ப அப்ப டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. இப்ப அது குறைவாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறைவா இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைக்கு நமக்கு துன்பம் வந்துதானே ஆகும். அதான் உங்க கேள்வி. இப்ப என்ன டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா இறை அறிவு என்ன பண்ணும்னா
இவ்வளவு குறைச்சிட்டான்ல, இவ்வளவு குறைச்ச மனுஷன் இதையும் புண்ணியம் செஞ்சு குறைச்சிருவான்னு நம்ம மேல நம்பிக்கையில அது நமக்கு துன்பத்தை கொடுப்பதை நிறுத்திவிடும். சந்தோஷம் ஐயா ரொம்ப. அந்த நம்பிக்கைக்கு, நம்ம இறைவனுடைய நம்பிக்கைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது நிறுத்திடும்மா. சரிங்க ஐயா, சரிங்க. இதை நான் நம்புறேன். சரிங்க, கண்டிப்பா ஐயா, நானும் நம்புறேன் ஐயா. நீங்களும் நம்புங்க. வாழ்க வளமுடன். ஆனா வந்து ஃபுல் உண்மையான கர்மவினை தீர்ந்துச்சுன்னா நம்ம இறந்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி தானே ஐயா? அது நம்ம கர்மவினை முழுசா தீர்ந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது இறைவனோட இறைவனாக இணைந்து விடுவோம். இப்ப நம்ம கர்மவினையை குறைச்சாலே போதும், நமக்கு துன்பம் கொடுக்கறது துன்பம் வர்றது நின்றும். நின்னுடும். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாவுடைய கொஸ்டின், ஐயா, அதாவது வாழ்க வளமுடன். கர்மவினை ஐயா, கழிந்தால் நாம இறந்து விடுவோம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. இல்ல இறந்து விடுவோம் இல்ல, இல்லம்மா. அது ஆ, அது இறந்து விடுவோம் இல்ல, அது இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாகி விடுவோம். இந்த கர்மவினை கழிந்த நிலையில் நீங்க அங்க சாயுஜ்ய நிலைக்கு போயிடுவீங்க. ஆமா. அதுதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். அந்த சாயுஜ்ய ஆமா. நிலையை அடைய நம்ம எவ்வளவு செய்யணும். அதுக்குதான் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அத கர்மவினை கழிய நம்ம ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் கூட்டம் வந்து அதுல நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தான் நம்மளுடைய சந்ததியினர்கள் அப்புறமா அவங்க அதை எடுத்து செய்யறாங்க. சோ உங்களுடைய ஆசைகள் எல்லாம் ஐயா சொன்னதுதான். இதெல்லாம் இப்ப பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் தலைப்பும் வரும், மறுபடியும் பார்க்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஆசைகளை விட்டுட்டு தான் போறோம். பிள்ளைகள் அதை தொடர்ந்து அவங்க செஞ்சு அதுக்கப்புறமா சாயுஜ்ய நிலையை அடைந்தவர்கள் நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பயணிக்கலாம். பேரெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழப்பமா இருக்குமா? பேரே கொடுக்க வேண்டாம். நம்ம அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஐயா சொல்லியிருக்காங்க. இல்லங்கம்மா, நீ அந்த 4 நிலை சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 4 நிலை சொல்றது வந்து இறந்த பிறகு அடையக்கூடிய நிலை. கர்மவினையோடு இறப்பவர்களுக்கு அந்தந்த நிலைக்கு போறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு அந்த சாலோபம் சாயுஜ்யம் நிலைக்கு நம்ம போறோம். அவங்க அம்மா கேட்டது அங்க எல்லாம் அப்படியெல்லாம் போகாம நம்மளே இங்க அழிச்சிட்டோம்னா சாலோபம் சாமீபம் இப்படி வரிசையா போயிட்டு இருப்போமா? இல்லை, நேரடியாக இறைநிலையோடு இறைநிலையாக ஐக்கியமாகிடுவோம். அது வந்து இங்கேயே அழிச்சிட்டு போறது வேற, நாம வந்து பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போறதுங்கிறது தான் அந்த இறப்புக்கு பின் உயிரின் நிலை. அதையும் இதையும் போட்டு குழப்பிட வேண்டாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்தனை முறை வந்து ரொம்ப கமலானியமாவும் ரொம்ப டெப்தா கொடுத்தாங்க, நீங்களும் கொடுத்தீங்க. இதுல வந்து ரெக்கார்டிங் ப்ராப்ளம் ஏங்க வந்தது? இது சர்வர் இஷ்யூஸ்ங்க. அது சர்வர் இஷ்யூ என்னால சரி பண்ண முடியல. அத நானும் பார்த்தேன். இறைநிலையே இதை ரெக்கார்ட் பண்ண விடலன்னு எனக்கு கோபமா இருக்குங்க. நல்ல ஒரு உச்சகட்டமான சிந்தனை எதுக்கு ரெக்கார்டிங் தடுத்துச்சுன்னு தெரியல. அது எங்கேயோ நம்மளுடைய மனநிலையில எங்கேயோ ஒரு குறை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். கடைசியா 1 நிமிஷம் முடியும் போது ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறமா விட்டு வந்தது. அப்புறம் கடைசியா ஒரு நீங்க 15-20 மினிட்ஸ் தான் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்ள போய் பார்த்தோம்னா அது எப்படியோ காட்டுது. அதை வந்து இதுக்கு திருப்பி ஸ்டார்ட்டுக்கு போகவே மாட்டேன்ருச்சு. ஆமா, அது சர்வர் இஷ்யூங்க, நம்ம இஷ்யூ இல்ல. கிளவுட் மத்த எட்டெல்லாம் ஒர்க் ஆகுது, லேப்டாப்ல எல்லாமே கரெக்டா வருது. அந்த கிளவுட்ல ப்ராப்ளம் அது, அதனால அது ரெக்கார்ட் ஆகுது. ஏதோ ஒரு தடை. வாழ்க வளமுடன். சிந்தனை யூடியூப்ல போடக்கூடாதுன்னு இறைநிலை நினைக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க பேசுனதுல மேக்சிமம் வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஆரம்பிக்கும் போதுதான் கிளவுட் சர்வர் ப்ராப்ளம் வந்தது. ஆமா, அப்ப அது கர்மவினை நன்மனியினுடைய கர்மவினையினாலதான் அப்படி ஆச்சு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கருத்துங்கய்யா, ஒருவேளை இந்த கர்மவினை குறையாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து பிரம்ம ரகசியம் சொல்லுவாங்க அந்த காலத்துல சில விஷயங்கள்லாம். அது மாதிரி எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது. சில விஷயங்கள் அவங்க பண்பட்டதுக்கு அப்புறம் தான் போய் சேரணும்ட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமாங்க இறையாற்றல் மூலமா? அதெல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம். கமலவேணி அம்மா பேசுற வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்மணியை ஆரம்பிக்கும் போதுதான் அது அப்படி ஆயிடுச்சுங்கிறப்ப அதற்குரிய அந்த கர்மவினை அதை நான் தான் பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆனா அந்த மாதிரி எடுத்துக்க வேணாங்கய்யா. ஏன்னா
எல்லாருக்கும் அது போய் சேரணும். ஆனா அதை தேடி ஒருத்தரும் போகணுங்கிறதுக்கு ஒருவேளை அவங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு நீங்க பேசும்போது அதை ரகசியமா வைத்திருச்சா என்னன்னு தெரியல. ஐயா நன்றிங்க மீண்டும் அதை நன்றிங்க. புதுப்பிக்கலாம், உங்களுடைய வாய்ஸ்லயே புதுப்பிக்கலாம். சிறப்பா நடக்கும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரவிசங்கர் ஐயாவுக்கும் கீதா தேவி அம்மாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக தெளிவான அற்புதமான விளக்கங்களை அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களையும் மீண்டும் வாழ்த்துவோம். கமலவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இப்ப வரும் வாரங்களில் திங்கட்கிழமைகளில் நமக்கு ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய வகுப்பு நடைபெற இருக்கிறது. அன்பர்கள் அனைவரும் அதை தெளிந்து அனைத்து நிகழ்விலும் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம்.